மக்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வரலாறு. இப்பவும் நிறைய போராட்டங்கள் இருக்கு. மொழி போராட்டம் இருக்கு. மக்களுடைய பிஜேபியை எதிர்த்து நாம் செய்து கொண்டிருக்கிற போராட்டங்கள் 1000 இருக்கு. அதுல எல்லாம் இவர் பங்கேற்றாரா? இந்தி திணிப்பு போராட்டம்ங்கிறது ஒரு காலத்துல நடந்தது அப்படின்பாரு. இப்பவும் திணிப்பு நடந்துட்டு தானே இருக்கு. மும்மொழி கொள்கையை திணிச்சிட்டு தானே இருக்காங்க. அதற்கு எதிராக குரல், ஒரு எலிக்குஞ்சு அளவுக்காவது இவர் குரல் எழுப்புகிறாரா? சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயாவது கேட்டிருக்கோமா? அவரோட மாநாட்டில் போய் நின்று ஒரு 5 நிமிஷம் பேசுவார். அது ஒண்ணுதான் நாம் இவருடைய குரலை கேட்கின்ற நேரம். அதை தவிர வேற எந்த இடத்துலையும் கருத்தை பதிவு செய்யாதவர் இப்போ திரும்ப திரும்ப திமுக அல்லது நம்முடைய முதல்வர் பெயர் இதை மட்டுமே சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் தான். இந்த ரெண்டையும் சொல்லும் போதுதான் அவருக்கு கைதட்டல் கிடைக்குது. அதனால அவருக்கே ஒரு புகழ் வெளிச்சம் வரணும், அவருக்கே அவருடைய தொண்டர்களிடமிருந்து ஒரு கைதட்டல் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பேச வேண்டிய ஒரே கருத்தியல் திமுக, நம்முடைய தலைவர், அதைத்தான் அவர் செய்துட்டு இருக்காரு. சரி, ஊழல் மலிந்திருக்கு அப்படின்னா கண்டுபிடிங்க, ஆர்டிஐ இருக்கு, கேஸ் போடுங்க, என்னெல்லாமோ பண்ணலாம். உங்களை யாரும் தடுக்கலையே. நம்முடைய முதல்வர் அதையெல்லாம் தடையா செய்யறதே இல்லையே. அப்போ செய்யுங்க, தாராளமா செய்யுங்க.